விவாதத்தை தொடங்கி வைப்போர் மாண்பு உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் அவர்கள். காமராஜ் அவர்கள் பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலில் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது உங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர் பேச இருக்காங்க. அவங்க பேசும்போது பேசட்டும். நீங்க உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க. அவங்க பேசலாம். சமூக நீதி இல்ல, நான் மீண்டும் சொல்கிறேன், விதிகளுக்கு உட்பட்டுத்தான் இந்த மாமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. மேகதாது பிரச்சனையை பற்றி இனி பேசுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. நீங்க பேசுங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் பேசுங்க. நீங்க யாருக்கு உறுப்பினர் கணேஷ்குமார் சொல்லுங்க. மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார் சொல்லுங்க. ஆனா மேகதாது பிரச்சனை பற்றி நீங்க பேச அனுமதி இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பிரச்சனை குறித்து நாங்க வரல. தீர்மானத்துக்கு நாங்களும் முழு ஆதரவு தான். தமிழ்நாட்டுடைய ஜீவாதார பிரச்சனைக்கு அரசு கொண்டு வரும் அனைத்து முயற்சிகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி 100% உங்களுடன் உறுதுணையாக தான் இருக்கும். எங்களுடைய கருத்து ஒரே கருத்து என்னவென்றால், அன்னைக்கு அவையில் வரும்பொழுது எங்களுக்கு முழுமையான அந்த விவரங்கள் எங்களுக்கு சரியா தெரியல. அதனாலதான் எங்களால் அன்றைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியல என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு, நீங்க அவையினுடைய நடவடிக்கை இல்ல, ஏன்னா எதிர்கட்சி கொறடா அவர் சொல்லும் போது அன்னைக்கே பிசினஸ் முடிஞ்சிருச்சு, நீங்க அன்னைக்கே சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டாரு. நாங்க அது உள்ள கூட நாங்க வரவில்லை. நாங்கள் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கருத்து என்னவென்று சொன்னால், அன்றைக்கு அவையில் வரும்போது புதிய ஆணையம் அமைக்கலாம், காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்று ஆல்ரெடி இருக்கிறத ஒரு அட்டானமஸ் பாடியாக மாற்றலாம் என்றுதான் நாங்கள் கருதினோம். அது அப்படி இல்லாம மேகதாதுவுக்கு என்று தனி ஆணையம் அமைக்கலாம் என்ற அந்த திருத்தத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கொண்டு வந்ததை நாங்கள் அது இந்த அரசின் ஜீவாதாரத்திற்கு எதிராக நாங்க பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், சட்டத்தின் மூலமாக ஆல்ரெடி தீர்ப்பு பல தீர்ப்புகளின் அடிப்படையில் இன்றைக்கு அந்த அத்தாரிட்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அத்தாரிட்டியில கிடைக்க வேண்டிய உரிமையே நமக்கு இன்னைக்கு கிடைக்கல. இப்பொழுது நம்ம சட்டமன்றத்தின் மூலமாக புது அத்தாரிட்டி அமைக்கலாம் என்று சொல்லிவிட்டால், இது கர்நாடகத்திற்கு சாதகமாக அமைந்து இதுவே ஒரு சட்ட ரீதியான சிக்கலை நமக்கு ஏற்படுத்தலாம். புதிய ஆணையம் அமைக்கலாம். ஏன்னா மேகதாது என்பதில் எந்தவித சமரசமும் தமிழக அரசு செய்யக்கூடாது என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைமை. அப்படி சமரசத்திற்கான வழிவகை இந்த ஆணையத்தின் மூலமாக ஏற்பட்டு விடுமோ என்ற ஐயம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிறது. அதனால்தான் எங்கள் தலைவருடைய அறிவுறுத்தலின்படி இந்த ஆணையம் அமைவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி திரும்ப பெற வேண்டும். அந்த ஆணையம் என்பதெல்லாம் இல்ல, மேகதாதுவை பொறுத்தவரை எந்த சமரசமும் தமிழக அரசு செய்து கொள்ளக்கூடாது. அங்க கட்டுமானங்கள் ரோவல் ரைபீரியல் ஸ்டேட்ஸ் அனுமதி இல்லாமல் அப்பர் ரைபீரியல் ஸ்டேட்ஸ் தரக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணை தெளிவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த ஒரு காரணத்தினாலும் அங்க கட்டட பணி நடுவதற்கான அனுமதி இல்லை என்று அமைச்சரே இப்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அமைச்சர் சொல்வது எந்த பாதிப்பும் வராது என்று சொல்லி இருக்கிறார். அதில் தான் எங்களுக்கு மாற்று கருத்து. நிச்சயமாக இந்த ஆணையம் அமைய பெற்றால் தமிழ்நாட்டிற்கு சட்ட ரீதியான பாதிப்புகள் ஏற்படும். மேகதாது என்ற ஒரு பிரச்சனை எழும். அந்த பிரச்சனை எழுவதற்கே தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என்பதை இந்த அவையில் நான் பதிவு செய்துவிட்டு, பாட்டாளி மக்கள் கட்சி அந்த ஆணையம் அமைப்பதற்கு 100% எதிர்ப்பை பதிவு செய்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ரொம்ப சிறப்பாக விளக்கமாக அனைவரும் ஏற்றுக்கொள்ள தகவல் விளக்கத்தை கொடுத்திருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே ஏகமனதாக ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனைவரும் ஒப்புக்கொண்ட ஒரு தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெறுவதே மரபுப்படியும் தவறு, விதிகளின்படியும் தவறு. இப்போது சொல்கிறேன், அன்று நடந்த விவாதத்தின் போது நடந்த நிகழ்வுகள் அத்தனை பேருக்கும் தெரியும். வாக்கெடுப்பு நடப்பதற்கு முன்பாகவே எதிர்க்கட்சி தலைவர் பேசினார். எங்களுடைய இந்த திருத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விளக்கினார். நீங்க அப்போ கையை உயர்த்தி அவருக்கு நீங்க குறுக்கீடு செய்து நீங்கள் சொல்வது ஏற்புடையதாலே என்று பேசியிருக்கிற வாய்ப்பு உங்களுக்கு இருந்து அப்போதும் அதை செய்யவில்லை. திருத்தங்கள் 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 புரியுது. குறுக்க நீங்க முடிக்கிற குறுக்க பேசுறீங்களா? அப்ப நான் எப்படி பேசுறது? அமைதியா இருங்க. நான் பேசி அது நீங்க பேசுகிற போது சொல்லுங்க. இப்ப அடுத்து திருத்தங்களுடன் இது ஏற்கப்படுகிறது, ஏற்போர் ஆமேன்க என்று நான் சொல்லுகிற போதாவது திருத்தங்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று யாரா கையை உயர்த்தி பேசியிருக்கலாம். அதுவும் நீங்க பேசவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தீர்மானத்தை திருத்தங்களுடன் என்று படிக்கிற போதும் யாரும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. இதெல்லாம் கடந்த பிறகு
ஏகமனதாக என்று இந்த செய்தி எல்லாருக்கும் தெரிந்து, மக்களுக்கும் தெரிந்து, நாட்டுக்கும் தெரிந்து, ஏட்டில எல்லாம் வெளிவந்த பிறகு இப்படி திருத்தங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பது சட்ட விதிகளுக்கு முரணானது, நம்முடைய உணர்வுகளுக்கு முரணானது, தமிழர் உரிமைக்கு எதிரானது என்று நான் கருதுகின்றேன். மேகதாது பற்றி இனி பேசுவதற்கு இங்கே அனுமதி இல்லை.